நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்கி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாளில் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அது சுமந்து வருகிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்களை வாழ்த்துறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்வை மாற்றும் தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. மற்ற கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் இருக்காது. இந்த கூட்டம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த கூட்டத்தில் நீங்கள் சிரிக்கலாம், இந்த கூட்டத்தில் நீங்கள் கை தட்டலாம். இந்த கூட்டத்தில் ஊழியக்காரர் சொல்லும் போது தான் ஆமென் அல்லேலூயா சொல்லணுங்கிறது கிடையாது. இப்போ எல்லா கூட்டத்துக்கு பொதுவாக ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது வரும்பொழுது ஊழியக்காரர் வந்து அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க மக்கள்லாம்? அல்லேலூயா சொல்லுவாங்க. இவங்க அல்லேலூயா கூட யாராவது சொன்னால் தான் சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்களே அல்லேலூயா சொல்லலாம், நீங்களே என்ன பண்ணலாம், ஆமென் சொல்லலாம். ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சுன்னா எந்திரிச்சு அங்கே போய் கொஞ்சம் துள்ளிட்டு கூட வரலாம். சிலர் யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்ட்டு. நிஜமாக தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு வார்த்தையை கேட்கும்போது எந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பக்கத்தில் உங்கள் நண்பர் இருந்தாங்கன்னா இப்படி சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். வார்த்தைக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்திராத, நீங்கள் புரிந்திராத சில ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். வாழ்க்கை மாற்றத்துக்கான முக்கியமான காரியமே இதுதான். தேவ வார்த்தைக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற பிரதியுத்தரம் தான் அவன் வாழ்வை மாற்றக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆமென். உண்மை செய்தியெல்லாம் சொல்லியாச்சு. இதுதான் நம்ம தொடர்ந்து நிறைய பேச போகிறோம். அதனால் நீங்கள் சிரிக்கலாம், ஆமேன்னு சொல்லலாம், கைத்தட்டலாம். சில நேரம் இங்கே பாட்டு பாடும்போது கொஞ்சம் கையெல்லாம் ஒசைச்சி 2 ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ்லாம் கூட என்ன பண்ணலாம், ஆடலாம். தப்பு கிடையாது. நம்ம ஆட்கள் என்னென்னா சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் செய்கிற ஒரு காரியமாக நிறைய பேர் என்ன பண்ணல, நினைக்கல. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் அழுதுட்டே போகும்போதே கடிச்சு போச்சு தொடச்சிட்டு அழுதுட்டே போகிறாங்க அப்படின்னு வைங்களேன். மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆவியானவர் இன்னைக்கு என்ன பண்ணாரு, பலமா என்ன பண்ணாரு, அசைவாடினார். ஒவ்வொரு உள்ளமும் உடஞ்சிச்சுல, எல்லாரும் என்ன பண்ணாங்க, பொழு பொழுன்னு என்ன பண்ணாங்க, அழுதாங்க. இது ஆவியானவருடைய செயல் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. இப்போ அதே கூட்டம் நடக்குது, மக்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஐயோ என்ன அப்படின்னு இல்லாம என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிலர் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வேறு இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டாரு அப்படிம்பாங்க. அழ வச்சா யாரு? ஆவியானவர். சிரிக்க வச்சா பிரசங்கியார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆவியானவருக்கு வந்து அழதான் வைக்க தெரியும் நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் வந்து நிரம்ப ஆரம்பிக்கிறது. ஆமென். இந்த வேறுபாடு தெரியாதனால தான் நம்ம ஆட்கள் சிரிக்கவே மாட்டுக்காங்க. சிலவங்க கிறிஸ்தவங்க ஆன பிறகு சிரிக்கிறதே கிடையாது. அவங்க மூஞ்செல்லாம் டைட் ஆயிரும். அப்போனா அவங்க ரொம்ப பக்தியா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க முகத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, சிரிக்கவே பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியை தெரிவிக்கிற அவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா என்ன பண்றது இல்லை, இருக்கிறது இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிலர் இவங்களை பார்த்தாலே இந்த ஆண்டவரே பிடிக்க மாட்டுக்கு. நல்லா சிரிச்சிட்டு இருந்த அக்கா இப்ப எப்படி என்ன பண்ண மாட்டுக்கு, சிரிக்கவே மாட்டுக்கு. நல்லா உற்சாகமா இருக்கிற வாலிப பசங்கள்லாம் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, உற்சாகமே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணுமான்னு ஒரு வெறுப்பான ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை அறிந்து அவரோடு வாழ்ற வாழ்க்கை மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கைன்ட்டு? வேதம் சொல்லுது, அவர் சமூகத்தில் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரின்பம். இதுதான் தேவனுடைய சமூகம், இதுதான் தேவனுடைய பிரசன்னம். பாரு, அதனால சிரிக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுலாம் தவறான ஒரு காரியம் இல்லை, அது ஒரு நல்ல காரியம். அது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால உங்களுக்கு உண்டாச்சுன்னு சொன்னா அது ரொம்ப அற்புதமான காரியம். தாவீது அரசன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை நம்புகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்றான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த சமாதானம். பாஸ்டர் முத்து அவங்க பேசினாங்க, பேசும்போது சொன்னாங்க, தேவனுடைய மனிதர் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாரு, கொண்டு வராரு. சில கூட்டங்கள்ல பிரசங்கியார் 20 நிமிஷத்துக்கு மேல பேசினா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி மக்களை எஞ்சி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில இது சொல்லிட்டு இருந்தாங்க. அது காரணம் மக்கள் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் ஒழுங்கா கவனிக்கல, கேட்கலன்னா அது காரணம் யார் கிடையாது, மக்கள் கிடையாது. மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வருகிற நபர் சரியான விதத்தில் அவர்கள் வாழ்க்கைக்கான தீர்வுகளை பேசியிருந்தா எல்லாருமே உட்கார்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. நிறைய நேரம் சில பிரசங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சூழமைக்கு ஒவ்வாத, ஒத்து போகாத சில பிரசங்கங்களை தான் இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. ஸோ அதனாலவே என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே போயிடுது. ஸோ அது அந்த விதத்தில் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய ஈடுபாடு வரும், ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் ஒரு 10 வருஷமாக ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். அப்படி அந்த பயணத்தில் இருக்கிறேன், 10 வருஷங்களுக்கு மேலாவே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆண்டவர் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கிட்டு பரலோகம் போகிறதுங்கிறது இயேசுவை ஏற்றுக்கும் போது என்ன பண்ணிடுச்சு, நடந்துருது. இயேசுவை ஆண்டவர்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன வந்துடுது, நித்திய ஜீவன் அவனுக்குள்ள வந்துடுது. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனை என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டு நித்திய ஜீவனை அவன் தனக்குள்ள பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பூமியில் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்கிறது. அது 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் இப்படின்னு சொல்லி ஒரு நீடித்த வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கிறது. இப்போ இந்த வாழ்க்கையில், இந்த பயணத்தில் அவன் போகும்போது அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ், அவனுக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, பதில் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த கிறிஸ்தவ வட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில என்ன இருக்கும், பாடும் உபத்திரவமும் உண்டு, அதுல தான் நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்போ மாறும்? இது எப்போ மாறும்னா, நீ எப்போ இந்த உலகத்தை விட்டு போறியோ அன்னைக்கு தான் எல்லாமே மாறும். இதை ரொம்ப காலமா ஜனங்க கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப காலமா இது மனசுல போயிடுச்சு. அதனால கடவுளுடைய பிள்ளைங்க அல்லது ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப போராட்டங்களோடும் கஷ்டங்களோடும் நெருக்கங்களோடும் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு போராட்டம், நெருக்கம், கஷ்டம், சவால்கள் இதெல்லாம் வராது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அதனோடையே வாழ்ந்து அதனோடையே முடிக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் வைக்கல. அந்த போராட்டம், கஷ்டம் எல்லாத்து மத்தியிலையும் நின்று கொண்டு அதை ஜெயிக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி என்னுடையதா இருக்கிறது. போராட்டம் வருது, சில நோய் வருது, சில சவால்கள்லாம் இருக்குதுங்க. பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்கு. ஒரு வீடு மணல்ல கட்டுறாங்க, இன்னொரு வீடு எதுல கட்டுறாங்க, கற்பாறையில கட்டுறாங்க. இப்ப இந்த 2 வீட்டு மேல எது வருது, மழை பெய்யுது, பெருவெள்ளம் வருது, பெருங்காற்று அடிக்குது. 2 வீட்டு மேலேயும் அது செய்யுது, 2 வீட்லயும் அது என்ன பண்ணுது, நடக்குது. ஆனா ஒரு வீடு நின்றுச்சு, இன்னொரு வீடு என்ன பண்ணிட்டு விழுந்துடுச்சு. ஏசு என்ன சொன்னாரு, இங்க பார்ப்பா, என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையில் இருக்கிற காரியங்களை ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டா இந்த கண்மலையில தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்?
2 வீட்டையும் புயலும் வெள்ளமும் வந்து தாக்குச்சு. ஆனா வார்த்தையிலே, கிறிஸ்துவிலே அஸ்திபாரம் இடப்பட்ட வீடு நின்றது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை நிக்காது, நான் நிப்பேன். பக்கத்துல பா சொல்லுங்க, உங்க பிரச்சனை நிக்காது, ஆனா நீங்க நிப்பீங்க. ஹல்லேலூயா. அது மாறும், அது அப்படியே இருக்காது, அது மாறி போகும், அது இல்லாமல் போகும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இதை பற்றிய ஒரு போதனை ஜனங்களுக்கு ஆழமா போகாததுனால ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ இயேசுவை ஏத்துக்கிட்டு ஆண்டவர் ஏத்துக்கிட்டு வாழலாம், அப்படி கஷ்டத்திலே தான் என்ன பண்ணணும், வாழணும்னே நினைச்சிடுறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட போதனையை வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்ல வருகிறதுனா, உனக்கு சவால் இருக்குது, நோய் இருக்குது, இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறான், வியாதியை கொண்டு வர்றான், தரித்திரத்தை கொண்டு வர்றான், எல்லா விதமான தீமைகளும் இந்த உலகத்துல இருக்குது. ஆனா இவைகள் நடுவில் என்னையும் என் வார்த்தைகளையும் ஒருவன் புரிந்து கொள்ள துவங்கும் பொழுது இவை எல்லாவற்றிலையும் அவன் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதிகள் பாருங்க, அதுல என்ன வருது பாருங்க. பலவிதமான போராட்டங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, சொல்றாரு. என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் பாருங்க. உபத்திரவம், வியாகுலம். வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க உங்க பைபிள்ல போய் அதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னன்னீங்கன்னா 17 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை? 17 ப்ராப்ளம். 17 பிரச்சனை அதுல இருக்குது. இதெல்லாம் உட்கார்ந்து நீங்க என்னீங்களா பிரதர்? மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஒருத்தர் பிரசங்கியாரவே இருக்க முடியும். சும்மா வந்து மக்களுடைய நிலவரமே புரியாம வந்து நின்றுட்டு இருந்தானா அப்புறம் மக்களுக்கு என்ன சொல்லுவோம், ஒண்ணுமே தெரியாது. நேற்றைக்கு ஒருத்தர் கவுன்சிலிங்காக வந்தார் என்னுடைய ஆஃபீஸ்க்கு, சர்ச்சில். அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் பேசினேன். அவரை கூட்டிட்டு வந்தவர், பிரதர் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ ஆனால் கேட்டுட்டு இருந்தவர் ரொம்ப கவனிச்சு கேட்டுட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர் என்னை பார்த்தாரு. நான் இப்போ இவர் என்னை இதுக்கு பார்க்குறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன், அதை பற்றி மட்டும் இவர் இன்னும் பேசலை, வேற எல்லாமோ பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் அவரையும் வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ நேரம் ஏன் பேசினேன் தெரியுமா? இந்த பிரச்சனை உங்கள் நிலவரம் எனக்கு தெரியும்னு ஒருத்தர் நம்பினாதான் நம்ம சொல்கிற பதிலே அவங்க ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதா புரியலையா? உங்கள் பிரச்சனையினுடைய தீவிரம் என்னன்னு ஒரு ஆளுக்கு தெரியவே தெரியலன்னு வைங்களேன், ஆமாம் அவருக்கு என்ன தெரியும்னு போயிடுவீங்க நீங்கள். அதுக்கு தான் எல்லாரும் பேசினேன். அதுக்கப்புறம் உட்காந்து பேசின பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. கவனிங்க, 17 ப்ராப்ளம் எல்லாம் சொல்லுங்க, 17 பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை அப்படின்ட்டு. நீ என் பக்கத்தில் இருக்கிறதான் பிரச்சனை அப்படிங்களா? மக்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு அப்படின்னு மக்கள் பேசும்போது என்ன பேசுறாங்க பார்த்துங்க, 1000 பிரச்சனை எனக்கு பிரச்சனை. இன்னும் சிலர் இருக்காங்க அட்வான்ஸ்டா போறவங்க, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. 1000 எத்தனை பிரச்சனை? சிலர் எனக்கு 1000 பிரச்சனைமாங்க, சிலர் இன்னும் கொஞ்சம் 8 சேர்த்துக்கிட்டாங்க. மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதுல வேற இதுவா அப்படின்ட்டு. ஒருத்தர் கேட்ட கவுன்சிலிங்க்கு வந்தார். அப்போ இதுதான் அவர் சொன்னார், எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. நான் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுத்து உங்க பிரச்சனையெல்லாம் எழுதுங்க அப்படின்ட்டேன். அவரு இந்த பரீட்சை பேப்பருக்கு முன்னாடி மாணவர்களுக்கு வந்துருப்பாங்களா, சில நேரம் எல்லாம் படிச்ச மாதிரி இருக்கு, ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தார். யோசிச்சுட்டே உட்காந்துட்டு ஒரு 4-5 தான் எழுதினார். ஆனா 4-5 பிரச்சனை தான் இருக்கு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு எப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கு, 1008 பிரச்சனை. அதாவது இவங்க இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறாங்களாம். சிலருக்கு இது புரியல. விசுவாசத்தை பாதகமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய நேரத்தில் மக்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இல்லா 1008 பிரச்சனையோ 7 பிரச்சனையோ தான் இருக்குது. சிலரை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு கிடையாது, அவங்க தான் பிரச்சனையா இருக்கிறாங்க.
அதனாலதான் வெளியில இருக்கிற எந்த ப்ராப்ளத்தையும் சரிப்படுத்த வேண்டியதே தேவைப்படாது. அவங்கள கொஞ்சம் சரியாக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணிடும், மாறிடும். இந்த லெவல்ல தான் இருக்குது பாருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்குள்ள போகாததுனால பிரச்சனை, உபத்திரவம், வாழ்க்கையில காரியங்கள் எல்லாத்திலையும் குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா, இதுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அது யாராவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. சர்ச்சுக்கு போனா அங்க நிறைய நேரம் மக்கள் கேட்கறது என்ன, உலகத்திலே உபத்திரவம் உண்டு உண்டு உண்டு, அதை மட்டும்தான் கேட்குறாங்க. இது சொல்றதுக்கு சர்ச்சு தேவை இல்லைங்க, அது அவங்களுக்கே தெரியும் உபத்திரவம் உண்டுன்ட்டு. ஆனா எதை சொல்றதுக்கு சர்ச்சை இருக்குதுன்னா, உபத்திரவம் உண்டு ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்னா, இங்க பாருப்பா, நீ வாழ்ந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டேன், நீ சந்திச்ச எல்லா பிரச்சனையும் நான் சந்திச்சிட்டேன், உனக்கு தைரியம் சொல்றேன் பாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும் ஒரு மனுஷனால அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இப்போ சில சொல்லுவாங்க, அவர் இயேசு, அவர் ஜெயிப்பாரு, நான் ஜெயிப்பேனா பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல யாருக்கு எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. 17 பிரச்சனையை சொல்றாரு. இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க இருக்குது. ஆனா இவை எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. எல்லாம் சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் நான் ஜெயிப்பேன். கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் நான் ஜெயிப்பேன். எந்த பிரச்சனையாவது உங்களை ஜெயிக்கும் பைபிள்ல போட்டிருக்கா? அப்படி போடவே இல்லை. இவை எல்லாவற்றிலேயும் உங்க பிரச்சனை 17 இருக்கலாம், இல்ல 1008. பிரதர் இல்ல பிரதர், எனக்கு 1008 இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க போராடினீங்கன்னா நான் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். 1008 இருந்தான்னு வேதவசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வேதவசனம் சொல்லுது. வாங்க, உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தம்பி ரொம்ப நல்லா பேசுனப்பா, நானே எனக்கு கை தட்டிடுவேன் பாருங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? காலையில சாப்பிடலையோ, யாராவது ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வந்துட்டீங்களோ? நான் இங்க வந்தே 2 இட்லி வடைலாம் சாப்பிட்டேன், பிரசங்கியாரே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். சில இல்லை, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டிங்கோட போவோன்ட்டு பலனே இல்லாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்துல 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென். மலையில தீஞ்சு போச்சுன்னா அந்த வெடி தீபாவளி நேரத்தில் வெடிக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி இருக்கு. சிலர் என்னன்னா ரொம்ப நல்லா கேட்கறவங்க எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதான் இப்ப பிரச்சனை. அவங்க உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ஆழமா. மற்ற ஆட்கள்லாம் வந்து அப்படி இருக்கிறாங்க. கைத்தட்டுறது கூட யாரோ சொல்லித்தர வேண்டியது இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம கூட்டத்துக்கு வரவங்களாம் தெரியும், நீங்க கனெக்டிவா வர்ற வரைக்கும் நான் பிரசங்கத்துக்குள்ள போகவே மாட்டேன். அது வரைக்கும் பேசிட்டே இருப்பேன். என்னமோ பேசுறாருன்ட்டு. ஒன்றும் இல்லை, அந்த லைன்ல நீங்க வரணும். அந்த லைன்ல வந்து நிலம் தயாரானதானே விதைக்க முடியும். அதுக்கு தான் நீங்க தயாராகிட்டீங்கன்னா எனக்கு தெரியும், உங்க முகத்துல சிரிப்பு வரும், கிளாப்ஸ் வரும், கொஞ்சம் இதாக ஆயிடுவீங்க. அது வரைக்கும் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறேன் நான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மண்டலத்தை சுமந்து வந்திருப்பீங்க. எல்லா மண்டலத்தையும் மாத்தி அதுக்கப்புறம் தான் ஒரு புது மண்டலத்தை உருவாக்க வேண்டியது இருக்குது. சிலருக்கு இது புரியவே புரியாது, இவர் எதுமோ சொல்றாரு அப்படின்ட்டு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. எல்லாம் சொல்லுங்க, நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி வருது தெரியுமா? யூ ஆர் a more than a conqueror அப்படின்னு வருது. யூ ஆர் a more than a conquerorனா என்ன? நீங்கள் ஜெயிக்கிறவர்களை விட மேலானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது என்னங்க, ஜெயிக்கிறதை விட மேலானவங்க? எல்லாம் சொல்லுங்க, நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அதுதாங்க.
சவால் பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா எல்லாம் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போகும். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? மேற்கொள்வீங்க. ஆமென். வராதுன்னு நான் சொல்லல, வரும். இந்த பிரச்சனை இதெல்லாம் வர்றதே எதுக்கு தெரியுமா? நம்மளை பெரிய ஆள் ஆக்குறதுக்கு தான். கோலியாத்து அப்படின்னு ஒருத்தன் வர்ற வரைக்கும் தாவீதுங்கிறவன் யாருன்னு தெரியவே இல்லை. எப்போ கோலியாத்து வந்தானோ அப்பதான் தாவீது பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பே வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு தீக்குச்சிக்குள்ள பற்றி எரிகிற வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆனா அந்த தீக்குச்சி எப்போ பற்றி எரியும்? ஏதாவது ஒண்ணு அதை உரசுனாதான். உங்களை சேரது உரசுறதே உங்களை பற்றி எரிய வைக்கிறதுக்காக தான். அதனால என்ன போட்டு உழுப்புதே நினைக்காதீங்க. உங்களை பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டு இருக்குது சில விஷயம். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. நீங்க பிரச்சனையை பற்றி பைபிள் கண்ணோட்டம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்க அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆண்டவர் மாதிரியே அவர் பஞ்சங்கள் இதெல்லாம் பார்த்து நகைக்கிறார் அப்படின்னு யோபு புஸ்தகத்துல சொல்லியிருக்குது. யோபுல என்ன போட்டுருக்கு தெரியுமா? அவர் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றாராம்? He laugh. எல்லாம் சொல்லுங்க, சிரிக்கிறார். பக்கத்துல கொஞ்சம் சிரிச்சு காமிங்க பாப்போம். கோலியாத் வந்ததுக்கு அப்புறம் தான் தாவீது புகழ் என்னாச்சு? ரொம்ப பெருசா ஆச்சு. பாட்டே பாட்டாங்க பாருங்க. சவுல் கொண்டது 1000. சில பிரச்சனைகளை வச்சே பாட்டை பாடுவாங்க. இதை ஜெயித்தவர் இவர்தான், இதை மேற்கொண்டவர் இவர்தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க. அதனால அதை பார்த்து அது ஒன்றும் எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை பிரச்சனை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை பிரச்சனை இல்லை, வேற சில பிரச்சனை இருக்குது. அது அது என்னன்னு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதெல்லாம் நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா நோய், தரித்திரம், இல்லாம, ஏழ்மை, மனுஷங்களுக்கு செய்யற தீமை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிடலாம். எல்லாத்து நடுவுலையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியுங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரது தான் அந்த கூட்டமே. ஆனா சில அடிப்படைகள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவை எல்லாவற்றிலையும் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அதுல எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்? பைபிள்ல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? 5னா என்ன தெரியுமா? கிருபை அப்படின்னு அர்த்தம். 8னா என்ன அர்த்தம்? நியூ பிகினிங் அப்படின்னு அர்த்தம். 7னா எல்லாம் மொத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க சமையல் ரூம்ல சத்தம் வருது. பரிபூர்ணம் பரிபூர்ணம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி 17 என்ன தெரியுமா? வெற்றிக்கான நம்பரே 17 தான். 17 பிரச்சனையில சொல்லிருக்கு பாருங்க. அப்படின்னா அர்த்தம்னா முற்றிலும் ஜெயம் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவை எல்லாத்து நடுவிலையும் ஜெயம் உங்களுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி என்னுடையதா இருக்கிறது. ஆமென். இந்த கூட்டத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் புரியல. நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லிடுங்க சில வார்த்தையை. அதுவே உங்களுக்கு பெருசா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுடும் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன், உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள இருக்கிற அழுத்தம் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும்? எடுத்து வெளியில போட்டுரும். எல்லாம் சொல்லுங்க, எந்த பிரச்சனையானாலும் அவைகள் பேரில் எனக்கு இயேசு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இயேசு ஜெயித்தார் அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா, அவர் என்ன பண்ணார்? உலகத்தை ஜெயிச்சார். உலகத்தை ஜெயிச்சார் என்ன அர்த்தம்? நோயை ஜெயிச்சார், பேயை ஜெயிச்சார், இல்லாம மரணம் எல்லாத்தையும் என்ன பண்ணார்? ஜெயிச்சார். எல்லாத்தின் பேர்லயும் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஏன் அவர் எல்லாத்தின் பேர்லயும் வெற்றி எடுத்தாரு? ஏன்னா ஒரு நாள் மனுஷன் இது எல்லாத்துக்கிட்டையும் அவன் தோத்து போயிட்டான். அதுதான் முதல் ஆதாமினுடைய கதை. முதல் ஆதாமின் கதை என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிமாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் மனுஷனுடைய வரலாறு இருக்குது. ரொம்ப ஓஹோன்னு இருந்தவன் கெட்டு போயிட்டான். இப்ப இயேசு வந்ததே எதுக்கு தெரியுமா? இந்த கெட்டு போனதை ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
மனுஷன் எதெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் திருப்பி தருவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பார்த்துட்டு சிலர் கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாராங்க, ஏங்க இந்த உலகம் இப்படி இருக்கு, இந்த உலகத்துல ஏன் வியாதி இருக்கு, இந்த உலகத்துல ஏன் தரித்திரம் இருக்கு, இந்த உலகத்துல ஏன் இப்படி ஏமாற்றம் இருக்கு, இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க பார்க்குற உலகம் ஆண்டவர் உண்டாக்கின உலகம் கிடையாது. இவர் என்ன சொல்றாரு சொல்ல பார்க்குறாங்க. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம் தேவன் உருவாக்கின அந்த ஆதியிலே அவர் வைத்த உலகம் கிடையாது. அவர் உருவாக்கின உலகத்தை நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்து பாருங்க. இவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்வாருன்னு பார்த்தா அதிகாரத்தையே சொல்றாரு. அப்போ வீட்டில் போய் தான் வாசிக்கணும். ஒன்று 2 வாசித்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது, ஒரு நோய், ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற மனுஷி 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நோய் இருந்துச்சா, சரீரத்தில் குறைவு இருந்துச்சா, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சா, என்னங்க, ஒரு தேவையும் இல்லை. ஏதேன் அப்படிங்கிற தோட்டத்தில் கொண்டு போய் யாரை வச்சாரு, மனுஷனை வைத்தார். ஏதேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சொல்லுங்க பிரசங்க, நீங்க சொல்லத்தானே வந்திருக்கீங்க, எங்கிட்ட கேள்வி கேட்கீங்க. ஏதேன்னா என்ன இல்லை சொல்லுங்க, பரிபூர்ணம், மகிழ்ச்சி, நிறைவு, இதெல்லாம் தான் the place of delight, ஆனந்தத்தின் இடம், எல்லாம் நிறைவா இருக்கிற இடம். அந்த மாதிரி இடத்துல தான் மனுஷனை கொண்டு போய் தேவன் என்ன பண்ணாரு, வைத்தார். ஆதியில தேவன் உண்டாக்கின மனுஷனை ஏதேன்கிற தோட்டத்துல வைத்தார்னா என்ன அர்த்தம், பரிபூர்ணத்திலையும் மகிழ்ச்சியிலையும் நிறைவுலையும் மனிதனை வைத்தார் என்ற அர்த்தம். ஆமென். அவர் உருவாக்கின உலகம் அதுதாங்க. அங்க குறைவே இல்லை, அங்க எல்லாம் நிறைவா இருந்துச்சு, எல்லாம் பரிபூர்ணமா இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட உலகத்தை பிசாசுக்கு கையளித்து விட்டு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் மனிதன் இப்ப இருக்கிற இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கிறான், பிறப்பித்திருக்கிறான். அப்ப இப்ப பார்க்கிற உலகத்தை வச்சு ஆண்டவர் ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கணும். இயேசு கிட்ட கேட்குறாங்க பாருங்க சீசர்கள். என்ன கேட்டாங்க தெரியுமா, ஒருத்தன் வந்து பிறவியிலே குருடனா இருக்கிறான். இயேசு கிட்ட இப்ப சீசர்கள் கேட்குறாங்க, இவன் இப்படி குருடனா இருக்கிறதுக்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, என்ன கருமையா இவன் வாழ்க்கையில. நம்ம ஆட்கள் கேட்குறாங்க இல்லையா, என்ன கருமம், ஏதாவது சாபகமம் இருக்கா, ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கிறான். பாருங்க, வாழ்க்கையில எல்லாருக்குமே சில காரியங்களை குறித்து கேள்வி இருக்குது. யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கு, கை தூங்க பார்க்கலாம். யாரையாவது தூக்குறத பார்த்து தூக்கூடாது, கேள்வி இருக்குதுங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். 2 பேருக்கு தான் கேள்வி வராது. ஒன்று எல்லாம் தெரிந்தவருக்கு, இன்னொன்று ஒண்ணுமே தெரியாதவருக்கு. இந்த லிஸ்ட், இதுல எந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்போ நீங்கள் எல்லாம் அறிந்தவரா, அல்லாவிட்டால் எதுவுமே தெரியாதவரா? சிலர் வந்து கொஞ்சம் புதுசு, இந்த மாதிரி அட்மாஸ்பியருக்கு சிலர் புதுசு. அதனால வழக்கமா என்னன்னா கடகடன்னு பிரசங்கியார் இந்த ரயில் வேகத்துல போவார். இந்த நாளிலே, இந்த வேலையிலே, இப்பொழுது அப்படின்னு கடகடன்னு போய் ஒரு இயேசுவின் நாமத்துல ஆமென் கூட முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. அப்படி இப்படியே போயிருக்கிறாங்க கூட்டத்துக்கு. இங்க என்னன்னா ஒருத்தர் நின்று என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்பாங்க சிலர். சகோதரர் எப்பொழுது பிரசங்கம் செய்வார், பக்கத்துல பா சொல்லுங்க, அதான் செஞ்சிட்டு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரசங்கம் தான் ஓடுது. ரைட். கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு, எனக்கு கேள்வி வந்திருக்குதா, ஏன் நோய் இருக்கு, ஏன் இப்படி தரித்திரம் இருக்கு, மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, உலகத்துல ஏன் இப்படி காரியங்கள் இப்படி இருக்கு, என் குடும்பத்துல ஏன் இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, அப்படி ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா?